ಚಿಂದಿ ಉಡಾಯಿಸೋ ಖಾರ ಬಣ್ಣ ರುಚಿಯನ್ನು ನೀಡುತ್ತದೆ. ಮೆಣಸಿನ ಪುಡಿ ಚಿಂದಿ ಉಡಾಯಿಸೋ ಖಾರ ಬಣ್ಣ ರುಚಿ. ನಟ ದಳಪತಿ ವಿಜಯ್ ಅವರ ರಾಜಕೀಯದ ರ್ಯಾಲಿ ಮಾಡುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನೆ ಕಾಲು ತುಳಿತಾ ಆಗಿರತಕ್ಕಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೀವಿ. ಕೆರೂರಲ್ಲಿ ಅಂದರೆ ತಮಿಳುನಾಡಿನ ಕೆರೂರಲ್ಲಿ ನಾವಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷದರ್ಶಿಗಳಿದ್ದಾರೆ, ಅವ್ರನ್ನ ಮಾತನಾಡ್ಸೋಣ. ಅಮ್ಮ, என்ன ஆச்சு ಘಟನೆ, எப்படி ஆச்சு ಅನ್ನೋದು? அவர் விஜய் வர்றப்போ சனங்கெல்லாம் இங்கே நிறைய கூட்டம். இந்த பக்கம் எல்லாம் போலீஸ்காரங்க வேலை தள்ளி விட இதிலெல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே ஏற இந்த இதுக்குள்ளே உடச்சி ஏற இந்த கேட்டில் உடச்சிட்டாங்க பாருங்க. ஏறி இந்த மரத்து மேலே ஏறி இங்கே வீட்டு மேலே ஏற உள்ள சந்துக்குள்ளே வந்து உள்ள கூட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டானுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம இது சாயங்காலம் விரட்டவும் போலீஸ்காரங்க அடித்தா என்ன பண்ணுவாங்க, விரட்டவும் உள்ள அல்ல. அவர் வரவும் மயக்கம் போட்டு அந்த பக்கம் தான் நிகழ்ச்சி நடந்துச்சு. அவர் இங்கே நின்னாரு. அங்கே மயக்கம் போட்டு விழுந்தானே அவரே தண்ணி எடுத்து கொடுத்தாரு. உள்ளே இருந்து காருக்குள்ளே இருந்து தண்ணி எடுத்து போட்டார். தண்ணி எடுத்து போட்டோடனே அவர் பேச்சை நிறுத்திட்டு போயிட்டார். அங்கே நிகழ்ச்சி நடந்து அவர் பார்த்துட்டு தான் போனா. அப்படி விஜய் பார்த்துட்டு தான் போனா. அப்படி போய் சல்லுன்னு வண்டி போயிடுச்சு. அந்த இது இந்த இடத்துல தான் நடந்துச்சு. இப்படி இருக்கிறப்போ மக்கள் பண்ணுறதுக்கு ஒரு 9 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு ஆடினாங்க. குழந்தைங்க அதிகம், மாசமாக இருக்கிறவங்க அதை விட அதிகம். இந்த மாதிரிலாம் வந்து கூட்டத்துக்கு தவிர்க்கணும். வயசானவங்க, இந்த மாசமாக இருக்கிறவங்க, குழந்தைங்களாம் அலோட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்படி வர்றாங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருக்கணும். இங்கே அந்த பாதுகாப்பு அதிகமாக இல்லை. இங்கேருந்து அங்கே வந்து கூட்டம், சரியான கூட்டம்னா எப்படி 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்கும். அவ்வளோ கூட்டம். ஆமாங்க, இடம் பத்தாது. இதெல்லாம் வந்து ஒரு காட்டுக்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த இடத்துல கொடுத்து இந்த மாதிரி பண்ணி நம்ம உயிர் சேதம். இது வந்து அவங்கள கட்சிக்கு மற்றவங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. வேணாம், மக்கள் பண்ண இதுதான் இது. ரசிகர்களோட இதுதாங்க ஆர்ப்பாட்டம் தான், வேற என்ன. அதாவது மக்களை கூப்பிட்டுருக்குறோம், மக்களை அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க போது அந்த ரசிகர்கள் தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஓரம் இது பண்ணி காத்திருக்கணும். ஆனால் ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு மேலே வந்து மக்களை வந்து பொருட்படுத்தாமையே வயசு பிள்ளைங்க வயசானவங்க எல்லாம் வந்திருக்கும் போது ரசிகர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அது அவங்க பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டாங்க. அவங்களே வந்து அவங்கள தன்னறியாமல் அவர் மேலே இருக்கிற ஈர்ப்பில் அவங்க ஆட பாட செய்ய இதுதான் அதிகமாக நடக்கும்போது அதை ஒன்றும் பண்ண முடியலைங்க. இது ஒரு 6:30 மணிக்கு நடந்துக்கலாம். 6:30 மணி அவர் வந்து அறிவிச்சது வந்து 12லேருந்து 3க்குள்ள. இங்கே வர்றதுக்கு மணி 2, 3 மணி 3:30 ஆயிடுச்சு. இப்போ நாமக்கல்லில் கூட்டம் முடிஞ்சது. அவர் அங்கே பைப்பாக சொல்லி வரும்போது அங்கேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 25 காருக்கு மேலே அங்கேருந்தே எல்லாம் வந்துருச்சு. அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் அலம்போதும் போது ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ போலீஸ் கொடுத்துருந்தாலும் இங்கே 6 கிலோ வந்துட்டாரு. 6 கிலோ அவர் வந்து இங்கே தான்ப்பா எல்லாம் அவர் வரங்காட்டி அதுக்கு முதல்ல நல்லா தான் ஆடி இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வரங்குறுப்பா எடுத்தா வந்தாங்கன்னா இங்கிட்டெல்லாம் போலீஸ்காரங்க வந்து அடித்தாங்க. குச்சி வச்சுக்கிட்டு தள்ளவே மாட்டேங்க. மேலேயே போய் காருக்குள்ளே விழுகுறானுங்க. அதனால அவங்களும் சொல்கிறது தப்பு இல்லை. போலீஸ்காரங்க அடித்தா என்ன நெவரு தான் வந்து வழி விட்டா தான் அவங்க போவாங்க. வழி விடாமல் நெருக்குனா கணக்காக அவர் அங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறப்ப இங்கெல்லாம் மயக்கம் போட உழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்வம் முடிஞ்சிருச்சு. ரசிகர்களுடைய ஆர்வம் வந்து அது வந்து ஆபத்தில் முடிஞ்சிருச்சு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா ரசிகர்களுடைய ஆர்வம் வந்து ஓரளவு கட்டுப்படுத்தா இருக்கணும். அவர் மேலே ஆர்வம் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாருன்னா அவரை பேச விட்டு அவருடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு மக்களுக்கு வந்து அவங்க சரியான ஒரு பேசுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக போயிடுச்சு. அதை விட மோசமாக போயிடுச்சு. என்னோட வயசுல எவ்வளவோ அரசியல்லாம் பார்த்தாச்சு, இந்த அளவுக்கு இல்லை. எம்ஜிஆர் காலத்துக்கு நான் காமராஜர் இவங்க காலத்துல இருந்து நாங்களே மீட்டிங் கேட்டிருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனைகளும் நடக்காதுங்க. அதான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து நாங்களே மீட்டிங் கேட்டிருக்கிறோங்க. அப்பெல்லாம் எங்கள் குழந்தைங்களெல்லாம் கொண்டுட்டு போய் நாங்கள் மீட்டிங்கில் உட்காந்துருக்குறோம். அப்போ கூட இந்த மாதிரிலாம் நடந்தலை. எந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் இது வரைக்கும் நடந்தது இல்லைங்க. எங்கள் வயசில் இப்போ 70 வயசு ஆகுதுங்க. இப்போ தான் இது முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நாங்களே பார்க்குறோம். கரூருக்குள்ள இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. கரூருக்குள்ள இந்த மாதிரி மீட்டிங் வந்து உயிர் போனது இதுதான் ஃபர்ஸ்ட். இதனால் வரைக்கும் எம்ஜிஆர் இருந்து எந்த இது நடக்கல. நாங்களே எம்ஜிஆர் இங்கே வந்திருந்தப்போ போய் கிட்டேயே கையெல்லாம் கொடுத்தோமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இப்போ இந்த இதுக்கு தான் இந்த மாதிரி இப்படி ஒரு வெறித்தனமான ஒரு இது சாந்திங்க. புகழேந்தி சொல்லுங்க சார். அதாவது சார், இந்த மாதிரி குறுகிய சாலையிலலாம் அரசியலை நடத்தக்கூடாது. மீட்டிங்க்கு தடை செஞ்சிடணும். அவுட்ரு எடுத்துக்கிட்ட ஒரு 10,000 பேர் நிற்கிற மாதிரி இருக்கணும், 1,00,000 பேர் நிற்கிற மாதிரி இருக்கணும். தண்ணி வசதி, பெண்கள் வந்தால் பாதுகாப்பு இருக்கணும். அவன் வர வேணாம் தான் சொல்லுவாங்க. நம்ம போனாலுமே பாதுகாப்பு வேணும். கண்டிப்பான முறையில் பாதுகாப்பு வேணும். எந்த பாதுகாப்புமே கிடையாது. மதுரையிலே இதே மாதிரி நடந்துச்சு. 3 பேர் காலி, இப்போ 100 பேர் காலி. அப்புறம் என்ன அரசியல் நடத்த போகிறோம்?
ஒரு கொள்கையும் தெரியாது அவருக்கு, ஒரு பேச்சு பேச மாட்டார். வந்து அரை மணி நேரம் 10 நிமிஷம் பேசுறதுக்கு இவ்வளோ பேர் சாகணுமா? யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு இப்போ பெரிய ஆஸ்பத்திரி எப்படி கிடக்கு பாருங்க. என் மகன் ஒன்று இறந்து போச்சுங்க, 29 வயசு, 2 சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு. இது மாதிரி ஒரே குடும்பத்தில் 3 பேர் இறந்துருக்காங்க, 2 பேர் இறந்துருக்காங்க, வயசானவங்க இறந்துருக்காங்க. போலீஸ் கோட்ரஸ். என் மாப்பிள்ள வந்து போலீஸா இருக்காப்புல. வேடிக்கை பார்க்க போனவங்க, கடை முன்னாடி நின்றுருந்தவங்க, எப்படி இருக்கு வேதனை. இந்த மாதிரி சாலையில கண்டிப்பா யாருக்குமே கொடுக்காதீங்க. பொதுவெளியில தான் சார் அனுமதி கொடுக்கணும். இந்த மாதிரி நெருக்கடி இருக்கான இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கக்கூடாது. இது கம்மியான கம்மியான ஆளுங்க, அதிகமான ஆளுங்க வந்தனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அவங்க தகவல் வந்து 10,000 பேர் கூடுவாங்க சொன்னாங்க. ஆனால் 40,000 பேருக்கு மேலே இங்கே கூடியிருக்காங்க. அதனால தான் இந்த இடைநெருக்கடி கொட்டாதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இன்னும் வர காலங்களில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி சின்ன இடத்துக்கு அனுமதி தர வழங்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி வழங்க ரத்து பண்ணிடணும். என்னை பொறுத்தவரை ஏக்கர் கணக்கில் எங்கள் மதுரையிலே ஏக்கர் கணக்கில் போட்டது, எங்கள் மதுரையில் ஏக்கர் கணக்கில் போட்டதே 3 பேர் காலி. ಇದೆಲ್ಲ ಎಮ್ಮತ್ತೂರ. ಇದಿಷ್ಟು ಏನಂತಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕೆರೂರಿನಲ್ಲಿ ನಾವಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅಂದ್ರೆ ಈ ಘಟನೆ ನಡೆದ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದಂತಹ ಪ್ರತ್ಯಕ್ಷದರ್ಶಿಗಳ ಮಾತಾಗಿರುವಂಥದ್ದು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರ್ಬೋದು. ಅಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಇಲ್ಲಿ ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಅಂದ್ರೆ ಕಾಲ್ತುಳಿತ ಸಂಭವಿಸಿರ್ತಕ್ಕಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಚಪ್ಪಲಿಗಳು ಚಲಾಪಿಲಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಪೋಸ್ಟರ್ಗಳನ್ನ ಹರಿದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಸದ್ಯಕ್ಕೆ ಇದು ಏನಂತಂದ್ರೆ ಇದು ಇಲ್ಲಿ ಕಂಡು ಬರ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ದೃಶ್ಯ. ಅಂದ್ರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇದ್ದಂತಹ ಈ ಎಲ್ಲ ಪ್ರತ್ಯಕ್ಷದರ್ಶಿಗಳು TV9 ಜೊತೆ ಮಾತನಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಕ್ಯಾಮ್ರಾ ಪರ್ಸನ್ ನರೇಶ್ ಜೊತೆ ಮಾಲ್ತೇಶ್ ಜಗಿನ್, TV9 ಕೆರೂರು.